இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நான் ஒரு 25 சம்ஸை வரிசையாக சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகும். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதான் ஒரு திண்ம அரைக்கோளம். இதோட அடிப்பரப்பு வேல்யூ வந்து 1386 சதுர மீட்டருங்கிறாங்க. அடிப்பரப்பு அப்படிங்கிறது இதான அடிப்பரப்பு. அடியில் என்ன இருக்குது? ஒரு வட்டம் இருக்குது. ஸோ வட்டத்தின் பரப்பளவு தான் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், πr². அதோட வேல்யூ 1386ங்கிறான். எனில் மொத்த புறப்பரப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr². இதில் நமக்கு πr² வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? 3 × 1386. அப்போ இது ரெண்டையும் பெருக்க என்ன வரும்? 4158 வரும். ஸோ இதான் ஆன்சர். இப்போது ரெண்டாவது சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 டேர்ம் கொடுத்துட்டு எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? முதல்ல இருக்கிற இந்த 2 டேர்மை எழுதிக்க போகிறேன். 15 / 25 = x / 5. இப்போது இதையும் கட் பண்ணுவோமா? இந்த 5ஐயும் இந்த 25 அடித்தா 5ன்னு வரும். இதையும் கட் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? அடுத்த 2 டேர்மை எடுத்து எழுதிக்க போகிறேன், இதையும். அப்போது x / 5 = 18 / yன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோமே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டுட்டா 3 / 5 = 18 / yன்னு வரும். இப்போ இதையும் கட் பண்ணால் 6ன்னு வரும். இந்த y அந்த சைடும் இந்த 5 இந்த சைடும் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்? y = 5 × 6ன்னு வருமா? ஸோ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? y = 30ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 30 தான் ஆன்சர். இப்போது தேர்ட் சம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 10,000க்கு 8% ஆண்டு வட்டி விகிதத்தில் அசல் வந்து 10,000, அதை நான் எழுதிக்கிட்டேன். நமக்கு வட்டி விகிதம் வந்து 8%. ஸோ r = 8. 2 ஆண்டுகளில், அப்போ வருஷம் என்ன? 2. n = 2. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு வித்தியாசம் கேட்டால் ஒரு ஃபார்முலா இருக்குது. pr² / 100². pக்கு பதிலாக 10,000ன்னு போடுவோம். அதே மாதிரி ஆறுக்கு பதிலாக 8ன்னு போடுவோமா? அப்போ 8 × 8 / 100 × 100. இப்போ இந்த 2 0, இந்த 2 0, இது. ஸோ ரெண்டையும் பெருக்குனா 64ன்னு வரும். அப்போ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையான வித்தியாசம் 64 தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு பகடை உருட்டப்படும் போது முழு எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிகழ்தகவு அப்படிங்கிறது மொத்தமாக எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கீழே எழுதணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மேலே எழுதணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ நமக்கு இந்த பகடையில் மொத்தம் எத்தனை நம்பர் விழலாம்? 1லேருந்து 6க்குள்ளே 6 நம்பரில் ஏதாவது ஒன்று விழலாம். அப்போ மொத்தம் விழக்கூடிய வாய்ப்பு 6. அதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பகா எண் விழுறதுக்கான நிகழ்தகவு. அப்போ இந்த 1லேருந்து 6க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்குது? 2, 3, 5. மொத்தம் 3 பகா எண்கள் இருக்குது. அப்போது இந்த 6ல் 3, அப்போது 3/6. இது ரெண்டையும் கட் பண்ணால் 1/2ன்னு வரும். 1/2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு சாதாரண ஆண்டு 8% வட்டி விகிதம்ங்கிறாங்க. சாதாரண ஆண்டுனா என்ன? இது வந்து ஒரு லீப் இயர் கிடையாது. லீப் இயர் இல்லைன்னா அதில் மொத்தம் 365 நாள் தான் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 8%. அசலும் கொடுத்துட்டாங்க. p = 900ன்னு எழுதிக்கிறேன். எனக்கு 73 நாட்களில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே வருஷத்தில் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தா டேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வருஷத்தில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? மொத்த நாட்களை வகுத்துடணும். மொத்த நாள் 365 நம்ம ஆடி கண்டுபிடிச்சிட்டோம். அதால் என்ன பண்ணிடணும்? வகுத்துடணும். ஓகேவா? சரி, நமக்கு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR / 100. பிக்கு பதிலாக இந்த 900 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எண்ணுக்கு பதிலாக இந்த 73 / 365 போட்டுக்கிறேன். கீழே ஒரு 100 இருக்குது பாருங்கள், அதை விட்டுறக்கூடாது, அதையும் எழுதிக்கணும். ஸோ × 100. 6க்கு பதிலாக 8. இதையும் கட் பண்ணிடலாம். இதை அடித்தா 5ன்னு வரும். ஸோ மேலே இருக்க 2 டேமையும் பெருக்குனா 72. அதால் இந்த 5 வகுத்தா 14.40ன்னு வரும். இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ இந்த கொஸ்டினில்
நமக்கு 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த டேர்மில் இருந்து 5 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். இப்போ அதே மாதிரி இந்த டேர்மையும் எடுத்து எழுதிக்கிறேன். 5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20ன்னு இருக்குது. ஸோ இதில் இருந்தும் 5 காமனாக வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். இப்போ இந்த 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயரோட வேல்யூ. ஏன்னா நீங்கள் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 தான் வரும். இந்த 4க்கு பதிலாக 2 ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 = எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்த மாதிரியே இருக்குது. என்ன, ஏ இருக்க இடத்துல எக்ஸும் பி இருக்க இடத்துல 2ம் இருக்குது. ஸோ இதை எப்படி விரித்து எழுதிக்கலாம்? இந்த ஃபார்முலாவை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த டேர்மையும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம விரித்து எழுதிக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, எக்ஸ் இருக்க இடத்துல ஏ இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டுருங்க. எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 போட்டுடணும். 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த டேர்மை நான் விரித்து எழுதிக்கிட்டேன். நான் எனக்கு கொடுத்துருக்க 2 டேர்மையுமே எனக்கு தேவையான மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 2 டேர்முக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மில் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2 டேர்ம்லையுமே இருக்குது. அப்போது அதை காமனாக எடுத்து எழுதிக்கிங்க. அதே மாதிரி 5ம் பொதுவாக இருக்குது. ஸோ 5ஐயும் எழுதிக்கலாம். அப்போ 5 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க டேர்ம்லாம் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். பொதுவாக 2 டேர்ம் இருந்தால் அதுக்கு ஒரு டேர்ம் எழுதணும். பேலன்ஸ் இருக்க டேர்ம்லாம் சேர்த்து எழுதிக்கணும். பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அதை சேர்த்து எழுதிக்கிட்டேன். அப்போ இந்த 2 டேர்மோட எல்சிஎம் வேல்யூ இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? சரி, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 டேர்ம்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த 2 டேர்ம்ஸோட எல்சிஎம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மை முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது இதில் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலான்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே வரும். அதனால் இப்போ இந்த எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்த மாதிரியே இருக்கா? என்ன, ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டும் பி இருக்க இடத்துல 1ம் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா எப்படி விரித்து எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி இந்த மேலே இருக்க டேர்மையும் நம்ம விரித்து எழுதிப்போம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நான் என்ன சொன்னேன்? ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு. அப்போ அதே மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக அந்த 1. அதே மாதிரி இதில் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டேர்மில் ரெண்டாவதாக இருக்க இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ இதுவும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்த மாதிரியே இருக்குது. ரைட். அப்போ இதையும் என்ன பண்ணலாம்? விரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டைம் விரித்து எழுத முடியாது, ஏன்னா அது ப்ளஸில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ரெண்டாவது டைம் தான் விரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கலாம்ல. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த டைம் எந்த மாதிரி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருந்த மாதிரி இருந்ததுனால. இப்போது நான் முதல் டைமை எனக்கு தேவையான மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போ ரெண்டாவது டேர்முக்கு வருவோம். ரெண்டாவது கொடுத்ததை எடுத்து எழுதிப்போம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் அதை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த 2xஐ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 1ஆல் 2 பெருக்கினாலும் அதே தான் வரப்போகுது, அதனால் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். இப்போது நான் உங்கள் எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நீங்களே சொல்லுவீங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு அழகாக சொல்லிடுவீங்க இல்லையா? இப்போது இந்த விரிச்சு எழுதின இந்த டேர்ம் மாதிரி இந்த டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது, இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இதில் ஏ இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. இதில் பி இருக்குது, இதில் 1 இருக்குது. அப்போ என்ன புரிஞ்சிக்க முடியுது? ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1ம் இருக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ அதே மாதிரி இந்த சுருக்கின வடிவமாக இந்த டேர்ம் எழுதிக்க முடியும்ல. ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்மை சுருக்கின வடிவமாக எழுத போகிறேன். அந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸுன்னும் பிக்கு பதிலாக 1ன்னும் போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த டேர்மை எனக்கு தேவையான மாதிரி சுருக்கி எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த டேர்முக்கும் நான் புதுசாக சுருக்கி கண்டுபிடிச்ச இந்த டேர்முக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது மட்டும் போதாது. எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறதுல பெருசு எதுன்னு பார்க்கணும். பெருசு எது?
எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. ஸோ அதை எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க டேர்மெல்லாம் சேர்த்து எழுதிக்கிங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இதான் என்னது அந்த 2 டேர்மோட எல்சிஎம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு ஹச்சிஎஃப் சொல்லி கொடுத்துட்டு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா 2 டேர்ம்ஸில் பாயிண்ட் வச்ச டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இந்த டேர்ம் ஃபுல்லாக பின்னமாக மாற்றிடுங்க. 11க்கு கீழே ஒன்றுமே இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் போயிருக்கு. முதல்ல அந்த 121 எழுதிக்கிட்டேன். 3 ஸ்தானம் போயிருக்கிறதுனால 1ன்னு போட்டு 3 0 சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் அதே தான் 1331ன்னு எழுதிக்கிட்டேன். கீழே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால 1 போட்டு 4 0 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் பின்னமாக மாற்றிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பின்னங்களுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். மேலே இருக்க டேர்முக்கெலாம் ஹச்சிஎஃப்பும் கீழே இருக்க டேர்முக்கெலாம் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா மேலே இருக்க டேர்முக்கெலாம் எல்சிஎம்மும் கீழே இருக்க டேர்முக்கெலாம் ஹச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ நான் மேலே இருக்க டேர்மெல்லாம் எழுதிக்கிட்டேன். இதுக்கு நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல 11 அடிக்கிறேன். அடித்தா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு மேலே காமனாக கட் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்க டேர்மோட ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து 11ன்னு வரும். கீழே இருக்க டேர்முக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 1 1000 10,000ன்னு கீழே இருக்க டேர்மெல்லாம் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் 1000ஆல் அடிக்கிறேன். அப்போ 1 1 10ன்னு வரும். இங்கே கீழே ஃபுல்லாக 1 1ன்னு ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. மறுபடியும் 10ஆல் அடிப்போம். அடித்தா கீழெல்லாம் 1 1ன்னு ஆயிடுச்சா. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு 10,000ன்னு வரும். அப்போது எல்சிஎம் வேல்யூ 10,000, ஹச்சிஎஃப் வேல்யூ 11ன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 11 டிவைடட் பை 10,000 வரும். ஸோ இதை எப்படி பாயிண்ட் வச்ச டேர்மாக மாற்றிக்கலாம். 0.0011ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த சமயம். ஸோ இந்த சம்மில் சதவிகிதத்தில் மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 லிட்டரில் 200 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 1 லிட்டர் = 1000 மில்லி லிட்டர். இது நமக்கு தெரியும். 2 லிட்டர்னால் எவ்வளோ மில்லி லிட்டர் வரும். 2 லிட்டர் = 2000 மில்லி லிட்டர். இப்போ இந்த 2000ல் இந்த 200 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2000 × x டிவைடட் பை 100 பர்சன்டேஜில் அதான் 100 போடுறேன். = 200. இப்போ இதையும் கட் பண்ணுவோமா. கட் பண்ணிவிட்டேன். இதால் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். அப்போ x = 10% தான் ஆன்சர் அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/y = 6/5 எனில் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு நேராக 6 இருக்குது, ஒய்க்கு நேராக 5 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6ன்னும் ஒய்க்கு பதிலாக 5ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டால் 6² + 5² டிவைடட் பை 6² - 5² வரும். ஓகேவா. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 டிவைடட் பை 36 - 25ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும். 61ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சா 11ன்னு வரும். அப்போ இதுதான் ஆன்சர். இது வரைக்கும் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் ப்ராப்ளத்தை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.